கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இணைந்த கரங்கள் ஊழியங்கள் கடந்த 30 ஆண்டுகளாக ஆண்டுடைய சத்தியத்தை உலகம் முழுவதற்கும் கொண்டு சென்று அநேகரை கர்த்தர் அண்டைக்கு நேராக அழைத்து சென்று அவர்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உலகத்தினுடைய அசுத்தத்திலிருந்து வேறுபரித்து தேவனுடைய பாதத்தில் நடக்கும்படியான ஒரு நல்ல ஊழியமாக கர்த்தர் இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்டபடினால் இந்த ஊழியத்தை கர்த்தரே தாங்கி நடத்தி வருகிறார். இந்த ஊழியத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஊழியத்திலும் அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து கொண்டே வருகிறார். மரித்தவர்கள் பிழைத்திருக்கிறார்கள். மரணத்தின் தருவாயில் இருந்தவர்கள் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் ஆறுதல் அற்ற நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நம்முடைய ஊழியத்தின் சார்பாக வாயிலாக அநேக நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். நம்மை கர்த்தர் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். இந்த அருமையான வேளையிலும் கூடி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த உலகத்திலே நமக்கு பலவிதமான அலுவல்கள் உண்டு, பலவிதமான வேலைகள் உண்டு. ஆனாலும் அது எல்லாவற்றையும் புறம்பே தள்ளி வைத்துவிட்டு இந்த ஓய்வு நாளிலே என் தேவனை தேடி அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்கிறதான இந்த உற்சாகத்தின் ஆவியோடு வந்திருக்கிறீங்கள, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அது மட்டுமல்ல, இந்த தேவ செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசுவை அறியாதவர்களுக்கும் கூட இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். நீங்கள் பிழைக்கப்படுவீர்கள், பிழைப்பூட்டப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் தேவன் உங்களோடு பேசும்படியாக தேவ ஆவியானவர் கடந்து வருவார். சங்கீதத்தின் புஸ்தகம் 103 அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். போதும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். சிங்காசனம் என்பது ஒரு உயர்வுக்கு நேராக இருக்கிற ஒரு குறியீடு. சிங்காசனம் என்பது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான ஒரு மதிப்பீடு. தேவனாகிய கர்த்தர் ராஜ சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறாருங்க? வானங்களிலே சிங்காசனங்களிலே வீற்றிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 66:1 வசனம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி. அவ்வளவு மகிமை பொருந்தின தேவன், அவ்வளவு அழகுள்ள தேவன், அவ்வளவு வல்லமையுள்ள தேவன், அவ்வளவு மகத்துவம் நிறைந்த தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வானம் எனக்கு சிங்காசனம். இந்த வானத்தையே சிங்காசனமாய் வைத்திருக்கிற ஒரே தகப்பன், உங்களையும் என்னையும் நேசிக்கிற நம்முடைய அன்பு ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா ஒருவர் மட்டும்தான். அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராயிருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்ப அவருடைய மகத்துவத்தை எண்ணி பாருங்க, அவருடைய வல்லமை எண்ணி பாருங்க. அவர் நின்றால், அவர் நடந்தால் இந்த பூமி இடம் கொள்ளாது. ஆமென். அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். அவர் உங்களை தேடி, என்னை தேடி நம்மிடத்திலே வந்திருக்கிறார். அந்த வல்லமையோடு தான் இன்றைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். எரேமியா 3:17 சொல்லுகிறது, எரேமியா 3:17, அக்காலத்திலே எருசலேமை
கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதினிடமாய் சேருவார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். எருசலேமிலே தேவனுடைய கர்த்தருடைய சிங்காசனம் என்று சொல்லப்படுகிறது. எருசலேம் என்பது தேவனுடைய சிங்காசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதம், கர்த்தருடைய கொடுமுடி, தேவனுடைய மகிமை பொருந்தியதான அந்த நகரத்தை தேவன் சொல்லுகிறார், இது என்னுடைய சிங்காசனம். இதற்குள் வருகிறவர்கள், என்னுடைய நாமத்தினாலே வருகிறவர்கள் பொல்லாத இருதயத்தினுடைய இச்சையின்படி நடக்க மாட்டார்கள். அப்படி என்றால் தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி வருகிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தரோ பரிசுத்த ஜனமாக அவர் வேறுபரித்து வைத்திருக்கிறார். அவருடைய வல்லமை விளங்கும்படியாக தன்னுடைய ஜனத்திற்கு மேலாக அதிகாரத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, பரிசுத்தத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அந்த வேறுபரிக்கப்பட்ட வாழ்க்கையை நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சகரியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகரியா 6:13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியருமாய் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் வீற்றிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னுடைய மகிமை பொருந்தினவராய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தினே அவர் ஆசாரியராகவும் நம்மை வழிநடத்துகிற தகப்பனாகவும் அவர் இன்றைக்கு வீற்றிருக்கிறார். இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார்? பேதுரு ஒரு விசை ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? மத்தேயு 19வது அதிகாரம் 27-28 வாசித்து பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம். கவனிங்க, பேதுரு சொல்லுகிறார், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? யார் சொல்லுவது? இயேசுவோடு இருந்த ஒரு சீஷன், தேவனுடைய வழி சொல்படி கேட்டுக்கொண்டிருந்த ஒரு தேவ மனிதன் இயேசுவை பார்த்து, நாங்க இந்த உலகத்திலே எங்களுடைய ஆசைகளை, எங்களுடைய வேலைகளை, எங்களுடைய விருப்பத்தை, எங்களுடைய சொத்துக்களை, எங்களுடைய எல்லா சுக போகத்தையும் நாங்கள் விட்டு உங்களுக்கு பின்னாடி நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு பின்னாடி நாங்க வர்றோம், எங்களுக்கு அதனால என்ன பலன் கிடைக்க போகிறது, அது என்ன கிடைக்கும் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் கூறுகிறார். அதற்கு இயேசு மறுமொழியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதற்கு இயேசு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது, கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, இயேசு ராஜா சொல்றாரு, நீங்க மறு ஜென்மத்திலே, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் மறு ஜென்மத்தினுடைய நம்பிக்கை இருக்கிறது. பல விதமான மார்க்கத்திலே, பலவிதமான மதத்திலே மரித்தால் நீங்கள் அங்கு செல்வீர்கள் இங்கு செல்வீர்கள் என்று சொல்லுவாங்க.
ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, மற்றவர்கள் சொன்ன வார்த்தை அல்ல. இயேசுவே பேதுருவிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போமா? அல்லேலூயா. அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். வீற்றிருக்கும் பொழுது என்ன நடக்கும்? என்னை பின்பற்றினவர்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரை பின்பற்றி வருகிற பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். சிங்காசனத்தின் உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிங்காசனத்தினுடைய அந்த பலனை கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கர்த்தரும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தின் மகிமையோடு அவர் வீற்றிருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவர் பின்பற்றி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறு ஜென்மத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற அந்த அனுபவத்திலே கர்த்தர் வைத்திருக்க போகிறார். மறு ஜென்மத்தில் மட்டும்தான் எனக்கு சிங்காசனம் கிடைக்குமா என் அன்பு சகோதரனே என்று சொல்லி நீங்கள் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னால் அப்படி அல்ல. நீங்கள் வாழ்கிறதான இந்த நாட்களிலே, நீங்கள் குடியிருக்கிற உங்க வீட்டிலே, உங்க பகுதிகளிலே, உங்க தேசத்திலே, நீங்கள் வாழ்கிற உங்கள் ஸ்தோத்திர நகரத்திலே கர்த்தராகிய தேவன் சிங்காசனத்திலே வைத்து அழகு பார்ப்பது போல உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. கீழ் சொல்லுகிறது. அதனாலதான் நீங்க ஆண்டவரை நம்பி ஓடி வாங்க. இயேசுவை அறியாத ஜனங்களே, தேவனை தேடாத பிள்ளைகளே, பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்களே, வியாதியிலே உழன்று சுழன்று கிடக்கிறவர்களே, மரணத்திற்காய் போராடி கொண்டிருக்கிற ஜனங்களே, இயேசுவின் இடத்துல வந்து பாருங்க. இவரிடத்திலே நித்திய வாழ்வு உண்டு. ஆமே. ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர். நீங்கள் ஜீவன் வாழும்படியாக, ஜீவனோடு இருக்கும்படியாக ஜீவனுள்ள அபிஷேகத்தை கொடுத்து ஜீவனோடு வைக்கிற அந்த தகப்பன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை நம்பி வருகிறவர்களை தேவன் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்ப்பது போல உங்களை வைத்து அழகு பார்ப்பார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்க பிள்ளைகள் ஒரு நாள் வரும் பொழுது சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார்கள். ராஜ சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கீழே வசனம் சொல்லுது, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி. ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க இயேசுவை நம்பி வந்திருக்கிறீங்களே, இயேசு போதும் என்று சொல்லி சொந்தங்கள் எல்லாம் உங்களை உதறி தள்ளினது, சொந்த உறவுகள் எல்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்கியது, நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறீங்க. பல நேரத்திலே ஜீவனை இழந்து வந்திருக்கிறீங்க, சொந்த பந்தங்களை இழந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு அருமையானவர்களை நீங்க இழந்து வந்திருக்கிறீங்க. இயேசு போதும் என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்தும் இழந்து வந்திருக்கிற உங்களை கர்த்தர் சொல்றாரு, 100 நான் ஆசீர்வதித்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ணுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்பொழுது வேண்டுமானால் உங்களுடைய சூழ்நிலைகள்
சற்று தள்ளி இருப்பது போல தோன்றும், விழுந்து போய் கிடப்பது போல தோன்றும், பல நேரத்தில் நீங்கள் அழுது கொண்டு இருப்பது போல தோன்றும், துவண்டு போய் கிடப்பது போல தோன்றும், எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கதியாய் நிற்பது போல தோன்றும். நான் எத்தனை பாடுபடுகிறேன், எத்தனை கஷ்டப்படுகிறேன், ஒரு ஆசீர்வாதம் என் குடும்பத்துல தங்குறது இல்லையே, என் வீட்டுல தங்குறது இல்லையே. கலங்குறீங்கள, கவலைப்படுறீங்கள, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்க எந்த அளவுக்கு இழந்து போனீங்களோ, எந்த அளவுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் இழந்து போய் இயேசுவானவர் போதும் என்று சொல்லி நீங்க வந்து நிற்கிறீங்களே, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். இயேசுவானவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 100 அத்தனையான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சிங்காசனத்திலே வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிங்காசனத்திலே தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை முத்தரித்து வைத்தார். சிங்காசனத்திற்காக வேறு பிரிக்கப்படும் பொழுது பலவிதமான உபத்திரவங்கள் கடந்து வரும். சிங்காசனத்தின் மேல் உன்னை நான் வைத்து அழகு பார்ப்பேன், உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தார் என்று சொன்னால், அந்த வாக்கு தத்தத்தை உங்களிடத்தில் இருந்து அவர் எடுத்து போடவே மாட்டார். அந்த வாக்கு தத்தம் உங்களிடத்திலும் உங்கள் பிள்ளைகளிடத்திலும் அது நிலை பெறும். அல்லேலூயா. தாவீதை தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தின் மேல் வைத்து அழகு பார்ப்பதற்கு முன்பதாக அங்கே ஒரு காரியம் நடந்தது. ஸ்தோத்திரம். ஈசாயின் இடத்திலே சாமுவேலை அனுப்புகிறார். சாமுவேல் என் சொல்லை கேளாதபடி நடந்ததான சவுலை நான் சிங்காசனத்திலே வைத்து இருக்க மாட்டேன், விட்டு வைக்க மாட்டேன். தேவனுடைய சொல்படி கேட்கிறவர்கள், கவனிங்க, தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி வாழ தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பிள்ளைகளை ஒரு நாளும் கர்த்தர் விட்டு விலகவே மாட்டார். ஆனால் சொற்படி கேட்காத பிள்ளைகளை கர்த்தர் விட்டு விலகி விடுவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சாமுவேலை பார்த்து நீ ஈசாயின் இடத்திற்கு போ, பெத்லகேம் ஊரானாகிய ஈசாயின் இடத்திற்கு போய் அவனுடைய பிள்ளைகளில் ஒருவனை தேசத்துடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அனுப்புகிறார். கடந்து சென்றார். தாவீதை கண்டுபிடித்தார்கள். தேவனுடைய அக்கினி வல்லமை அபிஷேக தைல கொம்பை எடுத்து தாவீதிற்கு மேலாக ஸ்தோத்திர ஊற்றி அபிஷேகித்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சிங்காசனத்திலே கர்த்தர் அமர வைத்தார். இங்கே நான் சொல்லுகிற வார்த்தை, தன்னுடைய தகப்பன் தாவீதுக்கு எந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்த்தாரோ, அதே போல அவனுடைய மகன் சாலமோனையும் தேவன் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் நாம் வாசிக்க கேட்போம். சில வசனங்களை ஆதாரத்திற்கென்று கொண்டு வருகிறேன். இந்த வசனத்தை நாம் அறிந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது சிங்காசனம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வீர்கள். வாசிப்போம். 5வது வசனத்தை வாசிங்க. ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னை தானே உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். பாருங்க, தாவீதினுடைய அநேக மனைவிகளில் அவருடைய மனைவிகளில் ஒருத்திக்கு பிறந்த ஒரு மகன் தான் அதோனியா. சாலமோனுக்கு சொந்த சகோதரன். இந்த அதோனியா தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக நடந்தான். தேவனுடைய வார்த்தை என்ன? கர்த்தர்
தாவீதோடு பேசினார். தாவீதே, நான் உன்னை ஆசீர்வதித்து சிங்காசனத்தில் உன்னை அமர வைப்பேன். உனக்கு பிற்பாடு, உனக்கு பிறகு உன் சந்ததியாகிய சாலமோனை நான் உன்னுடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து சிங்காசனத்திலே அமர வைப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பதாகவே தாவீதினுடைய இன்னொரு மகன் அதோனியா என்பவன் என்ன செய்கிறான்? தனக்கு ஆட்களை சேர்த்துக் கொள்ளுகிறான். தனக்கு காலாட்களை, இராணுவத்தை சேர்த்து கொண்டு தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு தானே ராஜா அபிஷேகம் பட்டத்தை அவன் ஏற்படுத்தி கொள்ளுகிறான். இது தேவனுக்கு பிடிக்கவில்லை. 8வது வசனத்தை வாசிங்க. சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயும் தாவீதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாயிருக்கவில்லை. விசேஷமாக நாத்தான் தீர்க்கதரிசியோடு அந்த தேசத்தில் இருந்ததான பல ஜனங்கள் அதோனியாவுக்கு ஆதரவாய் இருக்கவில்லை. அதோனியாவுக்கு ஆதரவாய் இருக்கவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கவில்லை. தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய உடன்படிக்கைக்கு, தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் இணங்கவில்லை. என்ன நடக்கிறது? அதோனியா தீர்க்கதரிசியாகிய 10வது வசனம், தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாவையும் பராக்கிரமசாலிகளையும் சாலமோனையும் அழைக்கவில்லை. யாரையும் அவர்கள் தேடவில்லை. இவங்க தேடல. ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன? சாலமோனை தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சிங்காசனத்தில் வைக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் இங்கே இடையூறு வருகிறது, தடைகள் வருகிறது. எங்கிருந்து வருகிறது? குடும்பத்தில் இருந்தே புறப்பட்டு வருகிறது. சில நேரத்தில் உங்க ஆசீர்வாதத்தை உங்க குடும்பத்தின் பிள்ளைகளை தட்டி பறிப்பாங்க. சில நேரத்தில் உறவுகள் அதை தட்டி பறிப்பாங்க. சில நேரத்தில் தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக சில உறவுகளை நின்று கொண்டு இருக்கும். தேவனாகிய கர்த்தரோ அந்த திட்டத்தை முறியடிக்கிறவராய் கடந்து வருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப 12வது வசனத்தை வாசிங்க. உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யார் இடத்துல? பத்சபேல் இடத்துல நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பத்சபேலை அழைக்கிறார். அழைத்து, பத்சபேல் நீ ராஜாவின் இடத்துக்கு போ. யாரு? தாவீதின் இடத்துக்கு போ. அங்கே சென்று தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரல்ல, தரிசனத்தை கொடுத்தாரல்ல, நான் உங்களுக்கு பிறகு உங்கள் மகன் சாலமோனை உங்க ஸ்தானத்துக்கு கொண்டு வருவேன் என்று வாக்கு தத்தம் சொல்லி இருந்தீங்களே, அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறும்படி நான் உங்களிடத்தில் துணிந்து வந்து நிற்கிறேன். பத்சேபா நீ போ, ராஜாவிடத்தில் போ என்று சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நீ போய் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நானும் வந்து இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன். 14வது வசனத்தை வாசிங்க. பேசிக்கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை என்ன செய்வேன்? உறுதிப்படுத்துவேன். ஆண்டவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஸ்தோத்திர தாவீதினிடத்திலே பத்சபேல் போகிறாள். ராஜா கேட்கிறார், என்ன வேண்டும் உனக்கு? பத்சபேல் இடத்துல கேட்கிறார். அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. நீங்க சொல்லி இருந்தீங்கல்ல, தகப்பன் சொன்னா அதை செய்து முடிக்கிறதான அந்த பலத்தோடு வருவார்.
ஆமே. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாய் நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர் சொல்லுகிற வாக்கு தத்தம் என்ன? நீ என்னை பின்பற்றி வருகிறாய் இல்ல, என்னை நம்பி வந்திருக்கிறாய் இல்ல, எல்லாவற்றையும் விட்டு விட்டு சொத்து பத்து உறவுகள், உன்னுடைய பேலன், உன்னுடைய மகிமை எல்லாவற்றையும், உலகத்தின் அந்தஸ்துகளை எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசு போதும் என்று சொல்லி நீ வந்திருக்கிறாயில, 100 மடங்கான பலனை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் உரைத்திருக்கிறார். ஒரு தகப்பன் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையுடைய தகப்பன். இங்கே தகப்பனாகிய தாவீது ஒரு வாக்கு தத்தம், எனக்கு பிற்பாடு என்னுடைய அநேக மகன்கள் இருந்தாலும் அதில் குறிப்பிட்டதான சாலமோனை நான் இந்த தேசத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்னுடைய சிங்காசனத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. என்ன நடந்தது? 19வது வசனத்தை வாசி பாருங்க. அவன் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாய் அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் யோவாப் என்னும் படைத்தலைவனையும் அழைத்தான். எல்லாரையும் அழைக்கிறான். இங்க பாருங்க, எல்லாரையும் அழைக்கிறான். அதோனியா எல்லாரையும் அழைத்து தன்னுடைய தகப்பனுக்கு தெரியாதபடி ஒரு விருந்து உண்டு பண்ணுகிறார். ஒரு விருந்து உபசரிப்பை உண்டு பண்ணுகிறார். இது தன்னுடைய தகப்பன் தாவீதுக்கு தெரியாது. ஆனால் இவன் புறவழியாக சோத்திர பின் வழியாக சென்று இந்த சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம், தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய சொற்படி கேட்கிற பிள்ளைகள், தேவனுக்காக பரிசுத்தத்தோடு நேர்வழியிலே செல்லும் பொழுது மட்டும்தான் சிங்காசனத்தை கொடுக்கிறவராயிருப்பார். பல நேரத்திலே பாவத்திலே சுழன்று கொண்டு, அசுத்தத்திலே இருந்து கொண்டு, பொய் பேசிக்கொண்டு, உலகத்தினுடைய ஸ்தோத்திர காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு, உலகத்தின் இச்சைகளை தன்னுடைய சரீரத்திலே வைத்துக் கொண்டு, என்னுடைய நினைவுகளிலே உங்களுடைய நினைவுகளிலே வைத்துக் கொண்டு தேவனை புறவழியாக சென்று அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்து விடலாம் என்று யாரும் கனவு காண முடியாது. அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றி வர வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகத்தை விட்டுத்தான் ஆக வேண்டும். விக்கிரக ஆராதனை விட்டுத்தான் ஆக வேண்டும். உலகத்தின் இச்சைகளை விட்டுத்தான் ஆக வேண்டும். உலகத்தின் பாவங்களை விட்டுத்தான் ஆக வேண்டும். உலகத்தினுடைய ஸ்தோத்திர ஆசைகளை விட்டுத்தான் ஆக வேண்டும். தேவனோடு நடக்கும் பொழுது சில இழப்புகள் நமக்கு வரும். அதை விட்டு விட்டு இயேசுவுக்காக வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வரும் பொழுது மறு ஜென்மத்திலே அவர் எப்படி சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறாரோ அதே போல நம்மையும் அவரோடு கூட சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்க்கிறவராய் கடந்து வருவார். என்ன நடக்கிறது? நீங்க சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது சில இடையூறுகள் வரும். சகோதரி சகோதரனை கேளுங்க. நீங்க ஆண்டுடைய பாதத்திலே உண்மையா இருக்கும் பொழுது உங்களுக்கு வருகிற உயர்வு சற்று தாமதப்படும், சற்று அது தள்ளி போகும். என்ன ஆண்டவரே, நான் இத்தனை ஆண்டுகள் ஜெபிக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் நான் உபவாசிக்கிறேன், இத்தனை வருஷம் நான் உண்மையா இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் தடைபடுகிறது? எனக்கு ஏன் இந்த வேலை கிடைக்கல? எனக்கு ஏன் இன்னும் திருமணம் நடக்கல? எனக்கு ஏன் குழந்தையின் பாக்கியம் இல்ல? எனக்கு ஏன் இந்த வியாதி இன்னும் மாறல? கவனிங்க, சில தடைகளை பிசாசு கொண்டு வருவான், சில போராட்டத்தை பிசாசு கொண்டு வருவார். ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்தை எந்த விதத்திலும் அந்த பிசாசு தடுத்து நிறுத்தவே முடியாது. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இவன் புறவழியிலே சென்று பின்பக்க கதவு வழியாக இந்த அதோனியா ராஜாங்கத்தை பிடிக்க எத்தனிக்கிறான். ஆனால் கர்த்தரோ விடவில்லை. ஆமென். என்ன நடக்கிறது? 20வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயா கவனிங்க சிஸ்டர், பிரதர்ஸ், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருடைய கண்களும், இஸ்ரவேலுடைய அத்தனை கண்களும் தாவீதுக்கு பிற்பாடு
சாலமோன் தானே ராஜாவாக ஆக்க போகிறார், சாலமோன் தானே ராஜ சிங்காசனத்தை அலங்கரிக்க போகிறார் என்று சொல்லி இஸ்ரவேலுடைய எல்லா கண்களும் பார்த்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அப்படித்தானே உலகத்தினுடைய அத்தனை கண்களும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. இயேசுவை நம்பி போயிட்டாங்களே, எப்படி முன்னேறி வருவாங்க இவங்க பிள்ளைங்க, எப்படி முன்னேறுவாங்க இவங்க பிள்ளைங்களுக்கு, எப்படி அற்புதம் நடக்க, எப்படி வாழ்க்கை கட்டுவாரு, என்ன நடக்குன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு காத்துட்டு இருக்காங்க. இயேசுவை நம்பி போயிட்டாங்களா, பாரு வெக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அத்தனை கண்களுக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் கடந்து வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் கைவிடவே மாட்டார். பின்னாடியே என்ன செய்கிறார், தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்து அதை ஆமா ராஜாவே நீங்க அப்படி சொல்லி இருந்தீங்கல்ல, அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி வருகிறோம் என்று சொன்னார். சொன்ன உடனே என்ன நடக்கிறது பாருங்க, 25வது வசனம். அனைவரையும் ராணுவ தலைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் அழைத்தான். அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லுவாங்க. பாருங்க, பிசாசு பல நேரத்தில் கர்த்தருடைய பக்கத்தில் வருவதற்கு நம்மை விட மாட்டான். கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் வாழ நம்மை விட மாட்டான். நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, பொருத்தனை செஞ்சிருப்பீங்க. ஆண்டவரே நான் சரியா சர்ச்சுக்கு வரேன், நான் சரியா தசமமாக கொடுப்பேன், நான் சரியா ஆண்டவருக்குள்ளாக ஜெபிக்க போகிறேன், நான் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளையாக நான் என்னை மாற்றி வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி நீங்க பொருத்தனை செஞ்சிருப்பீங்க. பொருத்தனை செஞ்ச உடனே பிசாசு வந்து நிற்பான், உங்க வீட்டுக்குள் வந்து நிற்பான். பொருத்தனை செஞ்சிட்டியல, அதுல நீக்காத, அந்த பொருத்தனை விட்டு நீ விலகி ஓடு என்று சொல்லி குடித்து வெறிக்குகிற அளவுக்கு சில உலகத்தின் தீமைகளை உங்களிடத்தில் கொண்டு வந்து போடுவான். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சிகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, அழகான ஒரு வார்த்தை. அப்போ என்ன நடக்கிறது பாரு, 27வது வசனம். இவன் தான் என்று பாருங்க. பத்சேபேலும் நாத்தான் தீர்க்கதரிசியும் தாவீதிடத்தில் வந்து கேட்கிறார், தாவீதே, ஆண்டவரே, ஒருவேளை நீங்க அறிவிக்காம இருக்கிறபடினால இந்த ராஜ சிங்காசனம் என் மகனுக்கு இல்லையா, ஒருவேளை இந்த ஸ்தானத்துக்கு அதோனியா தான் வர போறானா, நாங்க அதை வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்லி தாவீதிடத்தில் கேட்கும் பொழுது என்ன சொல்லுகிறார், 29வது வசனத்திலே, அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. அல்லேலூயா. எனக்கு பிற்பாடு என்னுடைய ராஜ சிங்காசனத்தை அலங்கரிப்பது யார் தெரியுமா, சாலமோன் தான். நீங்க ஏன் பயந்துட்டு இருக்கிறீங்க, கீழே சொல்றார் வாசிங்க. என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன். இது ஒரு தகப்பனுடைய உறுதிமொழி. அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு தகப்பனுடைய உறுதிமொழி. உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாய் இருக்கிற இயேசு நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை உறுதிமொழியாய் கொடுத்திருக்கிறார். நான் உங்களை கைவிடவே மாட்டேன், உங்களை சிங்காசனத்தில் வைத்து அழக பார்ப்பேன். எந்த இடத்துல வெக்கப்பட்டு இழந்து போய் கண்ணீரோடு தவித்து கொண்டு இருக்கிறீங்களோ, சோர்ந்து கவலையோடு நின்று கொண்டு இருக்கு, அதே இடத்துல நான் திரும்ப வந்து உன்னை மீண்டும் எழுப்பி கட்டி சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த அனுபவத்தில் உன்னை நான் நடத்துவேன். இதுதான் தேவனுடைய வாக்கு தத்தமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 30வது வசனம், என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நான் சொல்லல, என்னை நேசித்தார்களே என் தகப்பன், என் ஆண்டவர், அவருக்கு மேலாக என் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். கர்த்தரே இங்க ஆணையிடுகிறார். ஐயா,
ஒரு மனுஷன் அல்ல. உங்களை அழைத்து கொண்டு வந்தது ஒரு மனுஷன் அல்ல. உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தது ஒரு மனுஷன் அல்ல. மனமாற அவர் மனுஷன் கிடையாது. தெய்வமே உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து தேவனுடைய ஆலயத்திலே நாட்டும்படியான ஒரு நல்ல ஜீவ விருட்சமாய் கொண்டு வந்து கர்த்தர் ஆலயத்தில் உங்களை நாட்டி வைத்திருக்கிறார். நாட்டி வைத்திருக்கிற தேவன் உங்களுக்கான சிங்காசனத்தையும் தேவனாகிய கர்த்தர் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த சிங்காசனம் உங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஆவிக்குரிய கண்களிலே காணும் பொழுது அந்த சிங்காசனத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் ஜெபித்து ஆண்டவரோடு நடக்கும் பொழுது உங்களுக்கான உயர்வை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கண்களிலே அது கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. நீங்க பயப்படாதிருங்க, நீங்க பயப்படாதிருங்க. ஆவியானவர் இங்க என்ன சொல்லுகிற 32வது வசனம் வாசிச்சு பாருங்க. பின்பு தாவீது ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானையும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவையும் வரவழையுங்கள் என்று சொல்லி கீழே பாருங்க. 33வது எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. முன்பாக பிரவேசித்த பொழுது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்க. அங்கே ஆசானாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவன். பின்பு எக்காலம் மோதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாய் இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. தாவீது சொல்லுகிறார், நாத்தான் தீர்க்கதரிசி அழைக்கிறார், அங்க இருக்கிற மூப்பர்களை அழைக்கிறார், அங்க இருக்கிற முக்கியஸ்தர்களை அழைத்து நீங்கள் சாலமோனை அழைத்து கொண்டு போய் அவனை என்ன செய்யுங்க, கோவேறு கழுதியின் மேல். அந்த நாட்களிலே கோவேறு கழுதியின் மேல் உட்காருவது என்பது ஒரு மிகப்பெரிய ராஜாவுக்குண்டான அந்த மரியாதை கொடுப்பது போன்றது. சில இடத்திலெல்லாம் இப்ப கூட யானையின் மேல் அமர்த்தி வைத்து சிலரை ஊர்வலமாய் கொண்டு வராங்களே. எதற்கு? அவன் சமுதாயத்தில் உயர்த்தப்பட்டவன், அவன் பெரிய ஒரு ஸ்தோத்திர ஆசிக்கு சொந்தக்காரன், அவன் இந்த உலகத்திலே உயர்த்தப்பட்ட மனிதன் என்பதை காண்பிப்பதற்காக அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். அதே போலதான் கோவேறு கழுதியின் மேலே என்ன செய்கிறார், அவனை ஏற்றி கொண்டு கீகோனுக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே என்ன செய்யுங்க, அவன் மீது அபிஷேகத்தை ஊட்டி எக்காலத்தை ஊதி ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா அபிஷேகம் பண்ண சொல்றேன்? இவன் தான் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவன். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற வல்லமையுடையவராயிருக்கிறார். நீங்க ஆண்டவருடைய வார்த்தை குறித்து சந்தேகப்படாதீங்க. எப்ப நடக்கும், என்ன நடக்கும், எதுவரை நான் இந்த பாடுகள் என்று சொல்லி நீங்க சந்தேகப்படாதபடி 100% அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற சிங்காசனத்தை நாட்கள் வரும் பொழுது சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. சோத்திரம். இப்ப வாசிச்சு பாருங்க 37வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எப்படி இருந்தாரோ அப்படியே சாலமோனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல யாருக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்காருயா.
அதனாலதான் உங்களுக்கு இந்த பாடுகள், அதனாலதான் இந்த அவமானங்கள், அதனாலதான் இந்த போராட்டங்கள், அதனாலதான் இந்த பிரிவினைகள், அதனாலதான் இந்த கண்ணீரின் பாடுகள். அதனாலதான் கர்த்தர் உங்களை ராஜ சிங்காசனத்திற்கு நேராக அழைத்து கொண்டு போவதற்காகத்தான் இத்தனை பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு இருக்கிறீங்க, இத்தனை வியாதிகளை நீங்க தாங்கிட்டு இருக்கிறீங்க, இத்தனை அவமானங்களுக்கு மத்தியில் நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க. ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? அதே அதோனியாவை விட்டு எல்லாரும் பிரிந்து போனாங்க. ராஜ அபிஷேகம் ஊதி, ராஜ அபிஷேகத்தை ஊற்றி எக்கால ஊதி அங்கே ஒரு பெரிய கொண்டாட்டம். அந்த தேசம், அந்த பட்டணத்தில் ஒரு கொண்டாட்டத்தை கேள்விப்படுறான். அங்க அதோனியை கேள்விப்பட்டு என்ன நடக்குது, என்ன சத்தம், ஆர்ப்பரிப்பு என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது அவனுடைய வேலைக்காரன் வந்து அங்கே ராஜாவாக சாலமோனை அபிஷேகம் பண்ணி ராஜ சிங்காசனத்தில் அமர வைக்கும்படியாக அழைத்து கொண்டு போகிறாங்க என்கிறதான செய்தியை சொன்ன உடனே எல்லாரும் அவனை விட்டு போயிட்டாங்க. அப்ப பாருங்க 49வது வசனத்தை வாசி பாருங்க. அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியிலே போய்விட்டார்களப்பா. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை மட்டும் சரியா பிடிச்சு பாருங்க. உங்களை எதிர்த்தவர்கள், உங்களை குறை சொன்னவர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் புறம் பேசினவர்கள், உங்களை ஸ்தோத்திர கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு குழி பறித்தவர்கள் எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போய் விடுவார்கள். அல்லேலூயா. சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களுக்கு எதிராக நிற்குதா, நீங்க ஆண்டவரோடு கூட மட்டும் நின்று பாருங்க. இன்னைக்கு அருமையான எங்கள் அன்பு ஐயா சொன்னார்ல, பெரிய பைசன், அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக வழி தெரியல. ஆனாலும் பைசனுடைய கொம்பை பிடிச்சு யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் எங்கள் அன்பு ஸ்தோத்திர சகோதரனை தேவனாகிய கர்த்தரை காப்பாற்றி இருக்கிறார். ஆமென். அவருடைய கொம்பை பிடித்து தப்பித்து இன்றைக்கு ஜீவனோடு வந்து தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார். எத்தனை பாடு வந்தாலும் சரி, எத்தனை நஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை தடை கற்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலும் தடைப்படுத்த முடியாது. அவர் உங்களுக்கான ஒரு அழகான சிங்காசனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் அதை சுதந்திரித்துக் கொள்வாங்க. இப்பொழுது இருக்கிற அந்த பிரச்சனைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரை உங்கள் பக்கத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கடைசியாக இந்த ஸ்தோத்திர சாலமன் என்ன தெரியுமா செய்தா? அதோனியாவை அழைத்து கொண்டு வருகிறான். இவன் கெஞ்சனா ராஜாவிடத்துல, என் உயிரை வாங்கி விடாதே, என்னை ஸ்தோத்திரம் மரணத்திற்கு ஏதுவாக என்னை நடத்தி விடாதேங்கள் என்று சொல்லி கெஞ்சும் பொழுது சாலமோன் அதோனியாவுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கிற. கடைசி வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டு வா. ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். சாலமோன் அவனை பார்த்து, உன் வீட்டுக்கு போ. அல்லேலூயா. நீங்க அப்படித்தாயா மாற போறீங்க. உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் நின்னாங்களோ, யாரெல்லாம் உங்களை விரோதமா தூற்றினாங்களோ, பேசினாங்களோ, கெட்ட வார்த்தை பேசினாங்களோ, சண்டைக்கு வந்தாங்களோ, உங்களை கீழே விழ வைக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் நினைச்சாங்களோ, அவங்களை எல்லாம் மன்னிக்கிற ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். அந்த அளவுக்கு உங்களுடைய உயர்வு இருக்க போகிறது, அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகிறது, அந்த அளவுக்கு உங்களுடைய சிங்காசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கான சிங்காசனத்தின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போமா? அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, நீர் எனக்காய் வைத்திருக்கிற சிங்காசனத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள போவதற்காக என்னை நீர் தெரிந்து வைத்திருக்கிறீரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று 2 கரங்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார், உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்காய் வாக்குத்தத்தம்
கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த அபிஷேகம் உள்ள சிங்காசனத்தை அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க, கைகளை உயர்த்தி நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரே எனக்காய் நீர் ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறேன், நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன், உம்மை நம்பி வந்திருக்கிற எங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு உயர்வை வைத்திருக்கிறேன், நீர் எங்களுக்கான வைத்திருக்கிற உயர்வை எந்த சத்துரு அதை தட்டி பறிக்க முடியாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கரங்களை சுட்டு ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகா ஆனவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். சிங்காசனத்தில் அலங்கரித்து ஆசீர்வாதமாய் உங்களை வைக்கும்படியாக சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிற அந்த தகப்பன் இன்றைக்கு உங்கள் நடுவிலே இறங்கி வந்து கிரியை செய்கிறவரா உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். அந்த தகப்பன் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை சகல போராட்டத்திலிருந்து சகல பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை விடுவித்துக் கொள்ள போகிறேன், உன் பிள்ளைகளுக்கு விடுவை கொடுக்க போகிறேன், உன் எதிர்காலத்திற்கு நான் ஒரு விடுவை வைத்திருக்கிறேன், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டுடைய வல்லமை அளவில்லாமல் ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலாக அக்கினி ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது, வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. பரலோகத்தின் நேரடி சோத்திர வல்லமை, பரலோகத்துடைய நேரடி அக்கினி இப்பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கு மேலாக ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டுடைய வல்லமை இயேசப்பா இப்பொழுதும் என் அன்பு பிள்ளைகள் தாகத்தோடு காத்திருக்கிறாங்க, கண்ணீரோடு காத்திருக்கிறாங்க, கவலைகளோடு காத்திருக்கிறாங்க. எப்பொழுது நீங்க வருவீங்க, என் வீட்டுக்கு வருவீங்க, என்னை சுகமாக்குவீங்க, என்னை ராஜ சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க பண்ணுவீங்க, கண்ணீரோடு கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இறங்கி வாங்க. ஆண்டுடைய வல்லமை இறங்கி வருகிறது, ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மேலாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலாக எல்லா நுகத்தடிகளையும் உங்களை விட்டு கர்த்தர் எடுத்து போடுகிறார். எல்லா சத்துருவின் நுகத்தடிகள் உங்களை விட்டு மாறுகிறது. பொல்லாத சத்துருவானவன் இப்பொழுது உங்களை விட்டு வெளியேறுகிறார். பிசாசின் வல்லமைகள் இப்பொழுது கடந்து வெளியேறுகிறது. சாபத்தின் கட்டுகள் இப்பொழுது வெளியே கடந்து வருகிறது. ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையுள்ள செங்கோல் உங்களுக்கு மேலாக அதை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க.
இப்பொழுது ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மேலாக தேவனுடைய வல்லமை, அக்கினி வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, அக்கினி அக்கினியா அலை அலையா இறங்கி வந்து உங்களை இப்பொழுது சூழ்ந்து கொள்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே என்னை தொடுங்கப்பா. உங்களை நம்பி வந்த நான் வெட்கப்பட்டு போக கூடாது. உங்க நாமத்தை அறிந்திருக்கிற நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக கூடாது. அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க, அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. என்னை நீங்க அழைச்சது உண்மைன்னு சொன்னா, என்னை நீங்க தெரிந்து கொண்டது உண்மை என்று சொன்னா, இந்த உலகத்திலே ராஜ சிங்காசனத்தின் அனுபவத்திலே உயர்ந்த நிலையிலே வாழ முடியான அந்த பலனை கொடுங்க. வியாதிகளை என்னிடத்தில் எடுத்து போடுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலாக வல்லமையா இறங்கி வருகிறது. அக்கினி அக்கினியாய் மகிமையாய் ஆண்டவருடைய வல்லமையின் பலன் இறங்கி வருகிறது. ஏசப்படைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க சாதாரணமா வந்தீங்க, ஆனா கர்த்தர் இன்றைக்கு பரிபூரணமா உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்ப போகிறார், வல்லமையோடு அனுப்ப போகிறார். ஆவியானவர் சொல்லுங்க, இழந்து போனதை நான் திரும்ப கொடுக்க போகிறேன். இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன நல்ல வாழ்க்கையை மறுபடியும் கொடுத்து உன்னை நான் திரும்ப எழுப்பி கட்டுவேன். ராஜ சிங்காசனத்தினுடைய அந்த வல்லமை கர்த்தர் கொடுக்கிறான். தாவீதிற்கு மேலாக தேவனுடைய அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட்டு எப்படி ராஜ சிங்காசனத்தில் அமர வைத்தாரோ, அவருடைய மகன் சாலமோனுக்கு எந்த அபிஷேகத்தை கொடுத்தாரோ, எந்த வல்லமை கொடுத்தாரோ, எந்த ராஜா சோத்ர சிங்காசனத்தின் அனுபவத்தை கொடுத்தாரோ, அதே அனுபவத்தை இங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு மேலாக, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கு மேலாக இந்த வல்லமை நான் வைக்க போகிறேன். இந்த வல்லமை இப்பொழுது முத்தரிக்கப்படுகிறது. இந்த வல்லமை இப்பொழுது நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க குடும்பத்தில் முத்தரிக்கப்படுகிறது. இந்த வல்லமை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். இந்த வல்லமையிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. எல்லா கட்டுகளும் மாறட்டும், சாப கட்டுகள் மாறட்டும். என் அன்பு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறதான அதோனியாவை போல இருக்கிற சகல நுகங்களை கர்த்தர் முறியடித்து போடுவீராக. தேவனுடைய வல்லமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே 100% அது நிறைவேறட்டும் என்று சொல்லி நான் கர்த்தருடைய வேலைக்காரனாக இருந்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளும். கிருபை பாராட்டும் ஆசீர்வதியும். சகல நன்மைகளை கொடுங்க. வியாதிகள் எடுத்து போடுங்க, பலவீனங்களை மாற்றுங்க. பிள்ளைகள் என்ன காரியத்திற்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்திலே இன்றைக்கு அற்புதத்தை செய்ய நான் அற்புதத்தை செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பயப்படாதீங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நிச்சயமாகவே தேவன் தன்னுடைய வார்த்தையோடு என்னோடு இடைப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைங்க, விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆர்ப்பரிச்ச கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.